வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இல்லத்தரசிகள் மத்தியில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வரும் ஒரு சீரியல் என்றால் அது சிங்கப்பெண் சீரியல் தான். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வில் மிக பரபரப்பாக கொண்டு செல்கிறாங்க. விறுவிறுப்புக்கு இந்த சீரியலில் பஞ்சமே இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டிஆர்பியில் நம்பர் 1ஆக இருந்து வருகிறது இந்த சிங்கப்பெண்ணுடைய சீரியல் தான். இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில ஆட்களை வைத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை பார்க்குறாங்க. சிங்கப்பெண்ணில் பார்த்தீங்கன்னா ஆனந்தி சென்டிமெண்ட்டாக லாக் பண்ண வார்டனு, மகேஷை நம்பி முட்டாளாகும் அன்பு அவர்கள். இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பெண்ணே சீரியல் இன்றைய ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. வார்டன் மற்றும் மகேஷ் இருவருமே ஆனந்தி மனசுக்குள்ள என்னதான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள எந்த ஆர்வம் காட்டவில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் மகேஷின் காதல் ஜெயித்தால் போதும் என்று இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்வதி மகேஷின் வாழ்க்கையை இருந்து வார்டன் மனோன்மணியம் எப்படியாவது துரத்தி விட வேண்டும் என முடிவெடுத்துட்டாங்க. இந்த பிரச்சனை முத்தி போய் மகேஷை வீட்டை விட்டு வெளியேறி விட்டான். அவன் எங்கே இருக்கிறான் என்பதை அன்பு ஒருத்தருக்கு மட்டும்தான் ஃபோன் பண்ணி மகேஷ் சொல்கிறான். உடனே அன்பு மகேஷை தேடி அலைகிற நேரத்தில் அந்த நேரத்தை தான் தில்லைநாதன் மனோன்மணிக்கு ஃபோன் செய்து நீ சொன்னால் மட்டும்தான் மகேஷ் இங்கே வருவா என கெஞ்சுகிறார். ஆனால் மனோன்மணி ஆனந்தியிடம் நீ மகேஷ் காதலை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த பிரச்சனையெல்லாம் முடியும் என்று சொல்லுகிறார். தன்னுடைய மகனை ஆசை நிறைவதற்காக ஆனந்தி விருப்பம் என்று தெரிந்து கொள்ள வார்டன் பார்த்தீங்கன்னா மனோன்மணி நினைக்கவே கிடையாது. அதே நேரத்தில் தன்னுடைய காதல் ஜெயிப்பதற்காக மகேஷ் தன்னுடைய சொத்து அப்பா அம்மா எல்லாத்தையுமே விட்டு தனியாக வருகிறான். ஆனால் அன்பு அவனை நினைத்து கொண்டிருக்கும். ஆனந்தியை மகேஷுக்காக விட்டு கொடுக்க வேண்டும் என நினைப்பது முட்டாள்தனமான முடிவு. அன்பு இந்த முடிவை ஆனந்தி ஏற்றுக்கொள்வாயா என பொறுத்திருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இருக்க மகேஷை ஒன் சைடாக காதலிக்கும் அவங்களுடைய அத்தை பொண்ணான அவங்க பார்த்தீங்கன்னா மகேஷ் மீது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவரை எப்படியாவது ஆனந்தியை மகேஷிடமிருந்து பிரிந்து அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆனந்தியை தீர்த்து கட்டுவதற்காக கொலை செய்வதற்காக நிறைய முயற்சிகளை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் எதுவுமே அதில் தோற்றுக்கணும். இப்போது பார்த்தீங்கன்னா மகேஷ் அவர்களை ஆள் வச்சு அவரை அடித்து ஏதாவது இது பண்ணிவிட்டு ஆனந்தி தான் பண்ண போகிறான்னு ஒரு தப்பான ஒரு முடிவை எடுத்து விட்டு போகிறாங்க. இப்போது அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த சீரியல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.